கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. வேதத்தில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாபால் என்கிற மனிதன் இருந்தான். அவன் முரட்டாட்டம் உள்ளவனும் மதியீனனுமாய் காணப்பட்டார். இது நிமித்தமாய் தாவீதிற்கும் நாபாலுக்கும் பகை மூண்டது. தாவீது நாபாலை கொல்லும்படியாய் தன் படைகளோடு வந்து கொண்டிருந்தார். நாபாலினுடைய மனைவி அபிகாயல், அவள் ஞானமுள்ள ஸ்திரீ. தாவீது வருவதை அறிந்து தாவீதிற்கு முன்பாக சென்றால் தாவீதை கண்டவுடனே சமாதானமான வார்த்தைகளை பேசி தன்னுடைய கணவரின் குணத்தை பற்றி எடுத்துரைத்தாள். தாவீதிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் காணிக்கையாக அவனிடத்தில் கொடுத்தாள். இதனால் ஒரு பெரிய அழிவு தடுக்கப்பட்டது, சமாதானம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பகைகளை உண்டாக்குகிற வார்த்தையும் பிரிவுகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளும் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் எழும்பலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அபிகாயலை போல சமாதானத்தை தேடுவோமானால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏனென்றால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமென்.